ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக நல்ல சாஃப்டாக டேஸ்டியான பாம்பே அல்வா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அல்வாவை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். 200 ml கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பை பயன்படுத்தி அளந்துக்கோங்க. 2 கப் சர்க்கரைக்கு கூட 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதே கப்பால அளந்து ஊத்திக்கோங்க. இப்போ 1.5 கப் தண்ணி ஊத்திட்டு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சு வரட்டும். இப்போ இந்த சர்க்கரை கரைஞ்சிட்டு இருக்க நேரத்துல நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல 1 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுக்கலாம், அதாவது சோள மாவு. 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். எல்லா அளவுமே நீங்க ஒரே கப்பால தான் அளந்துக்கணும். இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு இந்த மாவை கட்டி இல்லாம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த சைடு சர்க்கரை கொதிக்க வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா கரைஞ்சு வந்துருச்சு பாருங்க. முழுமையா கரைஞ்சா போதும், இதுக்கு நம்ம பாகுபதம் பார்க்குற அவசியம் இல்லை. இப்போ சர்க்கரை கரைஞ்சதும் இதுல நம்ம கலந்து வச்சிருக்க கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்து ஊத்திக்கலாம். ஊத்திட்டு இந்த மாதிரி நல்லா கைவிடாம கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா இது கொதிக்கும் போது அப்படியே டக்குன்னு உங்களுக்கு வெந்து மாவு கெட்டியான தன்மைக்கு மாறிடும். அதனால நல்லா கைவிடாம கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அங்கங்க கட்டி கெட்டியா ஆயிரும். இப்ப பாருங்க, நல்லா கட்டி இல்லாம கலந்தாச்சு. நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க. இப்ப நம்ம இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கேசரி கலர் போட்டுக்கலாம். கலர் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சுடு தண்ணியில கொஞ்சமா குங்குமம் பூவை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து நீங்க ஊத்திக்கலாம். அது லைட்டான ஒரு எல்லோ கலர்ல உங்களுக்கு வரும். நீங்க கேசரி கலர் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப கலர் சேர்த்துட்டு நல்லா கை விடாம கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். மொத்தமா ஒரு 4 டீஸ்பூன் நெய் தான் இதுக்கு தேவைப்படும். நம்ம ஒரு டீஸ்பூனா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த நெய் எல்லாத்தையும் அந்த அல்வா நல்லா இழுத்துக்கும். இப்போ நம்ம இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான் உப்பு சேர்க்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதுல மறுபடியும் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அல்வா நெய்யை இழுக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்ப பாருங்க, ஒரு 3 நிமிஷம் நல்லா கைவிடாம கலந்துருக்க அல்வா நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு மாறி இருக்கு. இப்ப நம்ம இது கூட கொஞ்சமா வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யில ஒரு 10 முந்திரி பருப்பை உடைச்சு போட்டு இந்த மாதிரி செவக்க வறுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாம கலந்து விட்டுக்கோங்க. நீங்க நெய்யில வறுத்தும் சேர்க்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சேர்க்கலாம். நெய்யில வறுத்து சேர்க்கும் போது ஒரு 4-5 நாள் அல்வா நம்ம வச்சிருந்தாலும் டக்குன்னு கெட்டு போகாம இருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க. அல்வா நல்ல திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. ஓரத்துலயும் பாருங்க நல்லா நெய் பிரிஞ்சு வருது. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. முதலையே கொஞ்சமா நான் நெய்ல வறுத்த முந்திரி பருப்பை போட்டு வச்சிருக்கேன். இதுல நம்ம அல்வாவை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நார்மலா ஒரு சாப்பிட்ற பிளேட்ல நெய் தடவிட்டு நீங்க அதுல கூட அல்வா போட்டுக்கலாம். இப்ப சூடா இருக்கும் போதே அப்படியே நல்லா சமப்படுத்தி கொடுத்துக்கலாம். இப்ப இது நல்ல சூடா இருக்கும், அதனால நல்லா ஒரு மணி நேரம் நம்ம ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணலாம். இப்போ பாருங்க, 1 மணி நேரம் நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுல உங்களுக்கு வேணுமோ பெருசாவோ சின்னதாவோ கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஸ்கொயரா கட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே இதுக்கு மேல ஒரு தட்டை வச்சுட்டு நம்ம தட்டுக்கு அல்வாவை மாத்திக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரா நல்ல டேஸ்டியான பாம்பே அல்வா ரெடி ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பா இந்த அளவுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.